சான்று வழங்கி பராசக்தி படத்திற்கு யுஏ தணிக்கை சான்றிதழ் வழங்கியிருக்கிறது மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம். பராசக்தி படத்திற்கு யுஏ சான்று வழங்கியிருக்கிறது மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம். பொங்கலுக்கு வெளியாக இருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் யுஏ சான்றிதழை வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு. பராசக்தி படத்திற்கு யுஏ தணிக்கை சான்றிதழ் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? அந்த பராசக்தி திரைப்படம் என்பது நாளை வெளியாகும் என படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது வரை, அதாவது சற்று நேரத்துக்கு முன்பாக வரை தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இருந்தது தணிக்கை குழு. ஆனால் தற்பொழுது அந்த யுஏ சான்றிதழை தணிக்கை குழு வழங்கி இருக்கிறது. ஒரு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு கடைசி நிமிடம் வரை தணிக்கை குழு தணிக்கை சான்றிதழ் வழங்காதிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் சென்று தற்பொழுது அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் தான் பராசக்திக்கும் இதே நிலை நீடிக்கிறது. பராசக்தி திரைப்படம் வெளியாவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என சற்று நேரத்துக்கு முன்பாக வரை நாம் அறிந்திருந்தோம். இந்த நிலையில் தற்பொழுது அந்த தணிக்கை குழு பராசக்தி திரைப்படத்திற்கு அந்த யுஏ சான்றிதழை தற்பொழுது வழங்கி இருக்கிறார்கள். அந்த நிலையில் வெளியீட்டிற்கு எந்த சிக்கலும் இல்லை என்பதை இந்த சான்றிதழ் மூலமாக நிறுவனமாயிருக்கிறது. இந்த நிலையில் திட்டமிட்டபடி நாளை இப்படம் திரையரங்களில் வெளியாக இருக்கிறது. தமிழ், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் இப்படம் நாளை திரைக்கு வர இருப்பது தற்பொழுது உறுதியாயிருக்கிறது. இந்த நிலையில் பராசக்தி திரைப்படம் வெளியீட்டிற்கு சிக்கல் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த சிக்கல் முழுவதுமாக நீக்கப்பட்டு தற்பொழுது அந்த சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை திட்டமிட்டபடி இப்படம் உலகெங்கும் வெளியாக இருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புகளை கிளப்பி இருந்தது இந்த பராசக்தி திரைப்படம். திட்டப்பட்டபடி நாளை வெளியாக இருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்கு பராசக்தி திரைப்படத்திற்கு போட்டியாக பெரிய படங்கள் இல்லாத ஒரு சூழலும் இந்த நிலையில உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யுஏ தணிக்கை சான்றிதழ் கிடைத்திருப்பது இன்னும் இதற்கு எந்த அளவுக்கு கூடுதல் ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு விஷ்ணு? நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படைப்பாக உருவாக்கக்கூடிய இந்த பராசக்தி என்பது 1960 காலகட்ட ஒரு கதையம்சத்தை கொண்டு ஒரு மொழி திணிப்பை, அதாவது இந்தி எதிர்ப்புக்கு எதிராக ஒரு படைப்பாக உருவாகி இருக்கிறது. இதனாலே இந்த மத்திய தணிக்கை வாரியம் என்பது சான்றிதழை வழங்காமல் இழுத்தடிக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தது. பொதுவாகவே இந்த இரண்டு படங்கள், ஜனநாயகன் மற்றும் பராசக்தி, இரண்டு பெரிய படங்கள் இந்த பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக இருந்த நிலையில் ஜனநாயகன் கடைசி நிமிடம் வரை இந்த தணிக்கை குழுவினால் காலம் தாமதம் ஏற்பட்டு தற்பொழுது வரை இந்த மேல்முறையீடு வரை சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஒரே எதிர்பார்ப்பாக இந்த பராசக்தி திரைப்படம் இருந்தது. சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ் மொழிபோர் தியாகிகள் உள்ளிட்ட படக்குழுவினரால் படத்தில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அமைக்கப்பட்டு இந்த கண்காட்சி என்பதும் அமைக்கப்பட்டிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பையே ஏற்படுத்தியிருந்தது. இன்னும் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவிலும் இப்படம் தயாராகி இருந்தது. இந்த நிலையில் இந்த தணிக்கை குழுவின் ஒரு செயலால் இப்படம் வெளியீட்டிலிருந்து தள்ளி போகுமா, வெளியீட்டில் சிக்கல் ஏற்படுமா என பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் தொடர்ந்து படக்குழுவினரும் தணிக்கை குழுவிடம் முறையிட்டு தங்களுக்கான உரிய அந்த தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என முறையிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது தொடர் போராட்டத்திற்கு பிறகாக இந்த தணிக்கை குழு என்பது பராசக்தி படத்திற்கு உரிய சான்றிதழை, அதாவது யுஏ சான்றிதழை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய இப்படம் திட்டமிட்டபடி உலகெங்கிலும் வெளியாக இருப்பது தற்பொழுது உறுதியாயிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, இந்தி என பல்வேறு மொழிகளிலும் இப்படம் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்தில் இப்படத்தின் ட்ரெய்லர் வரும்பொழுது கூட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நடிகர்கள், அதாவது மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த நடிகர்களும் இந்த படத்தை பாராட்டியிருந்தார்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வெளியாக இருந்த அந்த பராசக்திக்கு ஒரு முட்டுக்கட்டையாக சான்றிதழ் வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் தற்பொழுது தணிக்கை குழு அந்த சான்றிதழை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் திட்டமிட்டபடி நாளை உலகெங்கிலும் இப்படம் வெளியாக இருக்கிறது. நிச்சயமாக இப்போ இந்த தணிக்கை ப்ராசஸ் நடக்கும் பொழுது 23 கட்டுகள் இருந்ததுல குறிப்பா இந்தி திணிப்பு எதிர்ப்பு காட்சிகளை நீக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய வசனங்களை மாற்றுவதற்கும் பரிந்துரைகள்லாம் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அது பற்றிய விவரங்கள் ஏதேனும் இருக்குதா? இப்போ அந்த தணிக்கைகள் எல்லாம் இல்லாமல் இந்த திரைப்படம் நாளை வெளியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த 1960 இந்தி திணிப்புக்கு எதிராக
மாணவர்கள் அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டுதான் பராசக்தி திரைப்படம் உருவாகி இருக்கிறது. அதன் முன்னோட்டமாக நாம் ட்ரெய்லரிலும் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் ஒரு ஒன்றிய அரசுக்கு எதிராக, பொதுவாக இந்தி திணிப்புக்கு எதிராக உருவாயிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் தொடர்ந்து அழுத்தங்களால் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த இந்தி தொடர்பான வசனங்களாகட்டும், அந்த சம்பவங்களாகட்டும், அதை காட்சிகளை நீக்க வேண்டும் அல்லது மியூட் செய்ய வேண்டும் என தொடர்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் கூறியது போலவே 23 கட்டுகள் வேண்டும் என தணிக்கை குழு படக்குழுவினரிடமே கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து இயக்குனர் மற்றும் பட தயாரிப்பு நிறுவனமும் இது நடந்த சம்பவம் மற்றும் இந்த கதையோடு ஒன்றி போவதால் இது கட்டாயம் இடம்பெற வேண்டும் என தொடர்ந்து முறையிட்டிருந்தனர். இதற்காக மறுதணிக்கைக்கும் படக்குழுவினர் அனுப்பியிருந்தனர். பொதுவாகவே தணிக்கை குழுவுக்கு நாம் படம் அனுப்பும் பொழுது அவர்கள் எடுக்க சொல்லக்கூடிய, நீக்க சொல்லக்கூடிய காட்சிகளை இல்ல கட்டாயம் இந்த படத்தில் இடம்பெற வேண்டும் என நாம் மறுமுறையீடு செய்யலாம் படக்குழுவினரால். அந்த மறுமுறையீடு செய்தும் தொடர்ந்து இந்த காட்சிகள் வைக்கப்பட வேண்டும் என படக்குழுவினர் தீவிரம் காட்டி வந்த நிலையில் தொடர்ந்து அந்த 23 கட்டுகள் நீக்கப்பட்டால் மட்டுமே படம் வெளியாகும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் சில இடங்களில் சில காட்சிகளில் நீக்கப்பட்டிருப்பதாகவும் சில இடங்களில் அந்த மியூட் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு அழுத்தத்தின் காரணமாகவும் அழுத்தத்திற்கு பிறகாக இந்த ஒரு சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது நாம் ஏற்கனவே அறிந்தது. இந்த நிலையில் தான் ஜனநாயகன் படத்தை போலவே பராசக்தி படத்தையும் வெளியிட விடாமல் அதாவது வேறு ஒரு தேதிக்கு மாற்றப்படும் சூழல் ஏற்பட்டு விடுமோ என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் தணிக்கை குழு தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பராசக்தி படத்திற்கு இந்த UA சான்றிதழை வழங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை இப்படம் உலகம் முழுவதும் திரைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொங்கலுக்கு 2 படங்களும் வெளியாகாத சூழ்நிலையில் இருந்த நிலையில் தற்பொழுது பராசக்தி படம் எந்த சிக்கல் இல்லாமல் உலகெங்கிலும் வெளியாகக்கூடிய சூழல் என்பது உருவாகியிருக்கிறது. இந்தி திணிப்புக்கு எதிரான மிகப்பெரிய பொருட்செலவில் 1960 காலகட்ட அந்த சூழலை அப்படியே பிரதிபலிக்கும் வகையாக உருவாகியிருக்கக்கூடிய இந்த பராசக்தி படம் நாளை திரைக்கு வருவது உறுதியாகியிருக்கிறது. நிச்சயமாக. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.